ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பப்பாசி பழமும் பாலும் வச்சு ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம். அதுக்காக நான் பால் ஒரு கிளாஸ் எடுத்துருக்கிறேன். கூடவே ஒரு அரை ஸ்பூன் மாதிரி அகர் ஊற வச்சுருந்தேன். அதை இந்த பால் கூட சேர்த்து பாலை கட்டியாக காய்ச்சி எடுக்க போகிறோம். நல்லா சுண்டை வச்சு எடுக்கணும். பாருங்கள், பால் காய்ச்சிட்டே இருக்குது. அகரும் அதில் நல்லா மெல்ட் ஆகணும். ஸோ ரெண்டையும் பார்த்து நம்ம காய்ச்சி அதை எடுக்கணும். அப்பப்போ கிளறி விடுங்க, ஏன்னா அடி பிடிச்சிடக்கூடாது பால். அது மட்டும் இல்லை, அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் சுகர் சேர்க்குறேன். இந்த பாலுக்கு தேவையான ஸ்வீட்னஸ்க்காக. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்வீட்னஸ் வேணும்னா கூடுதலாகவே சுகர் சேர்த்துக்கலாம். பாருங்கள், பால் நல்லா காஞ்சி வந்தாச்சு. இப்போ பப்பாசி பழம், இது எங்கள் வீட்டில் உள்ள பழம். இதை வந்து தோல் உரித்து எடுத்துக்கணும். கடையிலேருந்து பழம் வாங்குனீங்கன்னா கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. எப்போவுமே எங்கள் சைட்லலாம் மீன் கடையில் நல்லா பப்பாசி பழம் வரும். வீட்டில் உள்ள நேச்சுரலான பப்பாசி பழம் வந்து மீன் கடையில் வாங்கலாம். பாருங்கள், இப்போ இதுக்கு மூடை கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற அவ்வளோ சீட்ஸு நம்ம எடுக்க போகிறோம். பப்பாசி பழத்தை வெட்ட மாட்டோம், உள்ளே ஹோல் போட்டு உள்ளே இருக்கிற அந்த சீட்ஸ் எல்லாம் எடுக்கணும். அந்த உள்ள வலையாக இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்தே வலித்து எடுத்துடலாம். ஸ்பூன் போட்டு எடுங்க. பாருங்கள், இது மாதிரி கிடைக்கும். சில பப்பாசி பழத்தில் கொஞ்சம் தான் விதை இருக்கும், ஆனால் சிலதில் நிறையவே விதை இருக்கும். இதில் கொஞ்சம் நிறையவே இருக்குது. பாருங்கள், உள்ளே இன்னுமே இருக்குது. எல்லாத்தையும் நோண்டி எடுத்துடணும். இப்போ பாருங்கள், ஒன்றும் இல்லாமல் உள்ளேருந்து நோண்டி எடுத்துட்டோம். இதில் காய்ச்சி வச்சுருக்கிற பாலை ஊற்றணும். பாருங்கள், இது மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு இதை இப்படியே ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஒரு 3-4 ஹவர்ஸ் வச்சிட்டிங்கன்னா நல்லா திக்காகி கிடைக்கும். பாருங்கள், இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ரவுண்டாக எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு கையை வச்சு வீடியோ எடுக்கிறதுனால கட் பண்ண கொஞ்சம் சிரமப்படுறேன். நம்ம 2 கையை வச்சு கட் பண்ணோன்னா ஈஸியாக வந்துடும். பப்பாசி பழம் ஈஸியாக கட் பண்ண வர்றது தான். பாருங்கள், இது மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோன்னா சூப்பராக கிடைக்கும். பார்க்கவும் எம்மியாக இருக்குது, சாப்பிடவும் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க. சில்லாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப செமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.